உயிர் எப்போது இருந்ததோ அப்போதே அதனிடத்தில் பாசம் இருந்தது. எது போல? செம்பில் களிம்பு போல. பெரியவங்க எப்படி உதாரணம் சொன்னாங்கன்னா, இதெல்லாம் ஒரு குடை உவமைன்னு பேர். அந்த இடத்துக்கு தான் அந்த ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சி வந்துச்சுன்னா எப்படி என்கிட்ட இருந்துச்சு கேட்டா, செம்பில் களிம்பு எப்ப வந்துச்சு? செம்பு என்ற பொருள் எப்போது இருந்ததோ அப்போது. அதுபோல உயிர் என்ற பொருள் என்னைக்கு இருந்துச்சோ அன்னைக்கே அதனோடு மலம் இருந்துச்சு. இப்ப ரெண்டு பொருளும் எப்படிப்பட்ட பொருள் கேட்டா, அதாவது மலமும் சிவமும் எப்படிப்பட்ட பொருள் கேட்டா, ஒன்று நிறை இருள், இன்னொன்று நீடும் ஒளி. சிவம் நீடும் ஒளி, இதுவோ நிறை இருள். உலகத்துல இருட்டு இருந்துனா வெளிச்சம் இல்லை, வெளிச்சம் இருந்தா இருட்டு இல்லை. இப்படி இலக்கண நூல்கள் இப்படி சொல்லுகிற பொழுது, பெருமானே நீயும் என்னிடத்தில் அனாதிகாலம் தொட்டு இருக்கிறாய், மலமும் என்னிடத்தில் அனாதிகாலம் தொட்டு இருக்கிறது, எப்படி சாமி ரெண்டும் ஒரு இடத்துல இருக்கும்? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பொருளை நாம ஆராய்ச்சி நோக்கில் கண்டுபிடிக்க வேண்டும் என்பது இந்த வினா சொல்லுகிற முதல் பாட்டில் அமைய பெற்றிருக்கிறது. அப்ப இதுக்கு என்ன விடை அப்படின்னு கேட்டா, நீங்க பார்க்கிறோம், சிவம் எப்போது நம்மிடத்தில் இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க. நீங்க இந்த இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க என்ற சொல்லுக்கு நீங்க உரை எடுத்து படிச்சு பாருங்க. இமைப்பொழுதும், மாத்திரை பொழுதும் நம்மை விட்டு நீங்காதவன். ஏன்? இறைவன் இடையே வந்து நம்மோடு கூடியவன் அல்ல. நான் என்னைக்கு இருந்தனோ அன்னைக்கே எங்கூட இருந்தான். அப்ப நான் நேற்று கேவலம் என்கிற உடம்பு இல்லாம ஆணவ மலத்துக்குள்ள அழுந்தி கிடந்த போதும் சிவம் என்னிடத்தில் இருந்தது. இப்ப நான் உடம்பு எடுத்து இருக்கிறேன். இப்ப சிவம் எங்கூட இருக்கா இல்லையா? இப்பவும் எங்கூட தான் இருக்கிறது. நாளை பாசம் நீங்கின வழி நான் தூய்மையாகிற பொழுது சிவம் என்னோட இருக்குமா இருக்காதா? என்னோட தான் இருக்கும். ஏன்? நான் அவனோட இருப்பேன். அவன் இருப்பு தான், வேற ஒன்றும் இல்லை. ஆக நேற்றும் சிவம் என்னோடு இருந்தது, இன்றும் என்னோடு இருக்காது, நாளையும் இருக்கும். இதுல என்ன கேவலம், எது சகலம், ஏன் சுத்தம்னு சொல்றோம் அப்படின்னா, கேவலத்தில் சிவத்தின் இருப்பு புலப்படுவதில்லை. ஏன் இருப்பே தெரியல, அப்புறம் எங்க சிவத்தின் இருப்பு போய் கண்டுபிடிக்கிறது? நானே தெரியல, அப்புறம் எனக்குள்ள சிவம் இருக்குது எப்படி தெரியும்? தெரியாது. சரி, சகலத்துக்கு வந்த பொழுது மயக்கமா இருக்குது. ஏன்? இறைவன் ஒருத்தன் இருக்கிறானாயா? முதல்ல நான் ஒன்று இருக்கிறனானே தெரியல, அப்புறம் போய் எனக்குள்ள கடவுள் அப்புறங்க முதல்ல நான் யாரு? இந்த கேள்வி